ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம மால்ங்கிறது உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மால்ங்கிறது என்னென்னு, அதாவது நம்மளுக்கு தேவையான அத்தனை பொருள்களும், துணிமணி ஆகட்டும், சின்ன பின்னிலேருந்து பெரிய ஐட்டம்ஸ் வரலாம், ஜுவல்லரி எல்லாம், அது மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் எல்லாம் கிடைக்கிற ஒரே இடத்துல கிடைக்கிற இடம் மால். நம்ம அநேகமாக பார்த்துருக்கிற மாலெல்லாம் வந்து இது ஒரு பெரிய வளாகத்தில் 4-5 ஸ்டோரி பில்டிங்கில், அதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியில் நிறையா மாடியில், ஒவ்வொரு மாடியில் ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்த மால் எதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது எங்கள் கும்பகோணம் கடைத்தெருவு தான், பெரிய கடைத்தெருவு தான் சொல்லுவேன். அதில் கிடைக்காத சாமான் கிடையாது, அதில் வாங்க முடியாத பொருள்னு ஒன்றுக்குமே கிடையாது. நான் இப்போ சொன்னேன்னே அது மாதிரி சின்ன பின்னிலேருந்து ஆரம்பித்து பெரிய நகைகள், வைரங்கள், அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாம். அந்த இடத்துல நம்ம வாங்க முடியும். அது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம்தான். அதெல்லாம் வந்து ஒரு 25 அடி 30 அடிக்குள்ளே தான் இருக்கும். அந்த தூரத்தில் சவுத்தில் வந்து ராமசுவாமி கோவிலும், நார்த்தில் வந்து சக்கரபாணி கோவிலும் அதோட எல்லைகள். அந்த கடைத்தெரு தான் எங்களுக்கு. அது வந்து எவ்வளோ வருஷத்துக்குன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னால் எத்தனையோ தெரியாது. 100 வருஷம் புகழ் வாழ்ந்தது. அந்த கடைத்தெருவில் என்னென்ன கிடைக்கும், எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறேன். ராமசுவாமி கோவில்லேருந்து ஆரம்பிப்போம். அங்கே வந்து அந்த தேவி சிற்ப சாலைன்னு இருக்குது. அதில் வந்து எல்லாம் 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சுலேருந்து ஆரம்பித்து ஐம்பொன் விக்கிரகங்கள், பெரிய பெரிய சிலைகள், மனுஷா சிலைகள், கடவுளர் சிலைகள் எல்லாம் வந்து அங்கே பண்ணுறா. கையால் பண்ணுறதை நம்ம கண்ணால் பார்க்கலாம். அது எத்தனை 10 அடி, 5 அடி, 6 அடி உயர சிலைகள் கூட அவள் பண்ணுறா. அதில் ஆரம்பிக்கிறது அந்த கடைத்தெரு. ஒரு 4 ஸ்டெப், ஒரு 4 கடை 2 பக்கமும் இருக்கும், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. எல்லாமே வந்து இந்த நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாள் அது. அப்புறம் இந்த ப்ளம்பிங் சாமாங்க விற்கிற கடை, ப்ராவிஷன் கடை, ஸ்டேஷனரி கடை, அதெல்லாம் இருக்கும். அந்த இடத்த 4 கடையை தாண்டின உடனே இந்த ஹைவே, கும்பகோணம் டு தஞ்சாவூர் ஹைவே இருக்கும். அதை நம்ம கிராஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு டிராஃபிக் மிகுந்த ரோடை நீங்கள் பார்க்கவே முடியாது. இத்தினோடு ரோடு தான் அது. ஆனால் வந்து ரொம்ப அழகாக டிராஃபிக்கு பயங்கரமாக இருக்கும் அதில். அதை நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னாக்க அது நம்ம ரொம்ப திறமைசாலின்னு அர்த்தம். அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா, கிராஸ் பண்ணின உடனே ஒரு 4-5 கடை 2 சைடுலேயும் கும்பகோணம் வெத்தலை அதை அடுக்கி வச்சுருப்பா பாருங்க, அழகழகாக. அந்த அடுக்கி இருக்கிற எப்படி தான் பொறுமையாக பறித்து அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அதை அடுக்கி வச்சுருப்பா. அதுவும் எத்தனை குடியாக அடுக்கி வச்சுருப்பா. ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதானோடனே பாக்கு, ஏஆர்ஆர் சீவல் பாக்கு, மைதீன் புகையிலை பாக்கு அப்படின்னு இந்த வெத்தலையோட சம்மந்தப்பட்ட அந்த சாமான்கள்லாம் விற்கிற கடையும் அதோடு இருக்கும். அந்த போர்ஷனை நம்ம தாண்டிட்டோன்னாக்க அந்த தஞ்சாவூர் கிராஸ் பண்ணுற ரோடு இருக்கே, கும்பகோணம் தஞ்சாவூர் மெயின் ரோடு. அதில் முதல்ல லெஃப்ட் சைடில் இருக்கிறது முராரி ஸ்வீட்டுன்னு. எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா? எங்கள் அப்பாலாம், நாங்கள்லாம் இத்தினூண்டு குழந்தையாக இருக்குச்சே, எங்கள் அப்பா வந்து அங்கேருந்தெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வருவா. காரா புந்தி, காரா சேவு, அதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறா. மோர் தேன் 70 இயர்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டினோடனே ஆஞ்சநேயர் கோயில் வரும், குட்டி ஆஞ்சநேயர், கடத்தர் ஆஞ்சநேயர்னு பேர். அவரோட சக்தியை சொல்ல முடியாது. மூர்த்தி சிறிது ஆனால் கீர்த்தி பெருசு. அதை தாண்டின உடனே அது வாசலில் கீழே ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் பூ வச்சுருப்பா பாருங்கோ. எவ்வளோ விதமான கதம்பம், கனகாம்பரம், முல்லை, மல்லி, இருவாட்சி, அந்த இடமே ஒரே வாசனையாக இருக்கும். ஒத்தரையில் நிறையா பேர் வச்சுருப்பா. அதே மாதிரி கீழே கூடையில் வச்சுட்டு கைத்தொழில், அவள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச வெத்தலை, சின்ன சின்ன கறிகாய்கள், அதெல்லாம் கூறு போட்டு அதெல்லாம் விற்கிறதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி போனோன்னே இரும்பு சாமான்கள் கடைனாக்கா ஒரு 5-6 இருக்குது 2 சைடும். அது என்னென்னு நீங்கள் கேட்காதீங்கோ. இத்தினூண்டு கத்தி, ஆணியிலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய வீட்டு சாமானுக்கு தேவையான பாண்ட்லி அது இதெல்லாமும் இருக்கும். அதை தவிர
கொத்தனார் சாமாங்க, அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ விதம்னா இரும்புக்கு எத்தனை இருக்குது, கத்தி, வாள், வேல், வில் என்னெல்லாமோ இருக்கும், நிறையா இருக்கும். அது ஒரு 4-5 கடை 2 சைடும் இருக்கும். அது கீழே வந்து கரிகா. ஏன்னா வடக்க காவேரி பாயரு, தெற்க அரசலாறு பாயரு, மத்தியத்தில் இது இருக்கிறதுனால பச்சை பசேர்னு கீரைகள் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம் போல். கரிகாய்கள், வெண்டை பிஞ்சும்பா, பொடலம் பிஞ்சும்பா, கத்திரி பிஞ்சும்பா, விதவிதமாக அப்படியே டேஸ்டி அப்படியே பண்ணி அடுப்பில் போட்டோன்னு அடுத்த நிமிஷம் வெந்துடும். அந்த மாதிரி கரிகாய்கறி கிடைக்கும். அது கீழே ரோட்டில் வச்சுட்டு இருப்பாவெல்லாம். பரங்கி கொட்டை, பூசணி கொட்டை, கிடைக்காத விஷயமே கிடையாது, அவ்வளோ இருக்கும். அதையும் நம்ம தாண்டி போனோம்னாக்க பித்தளை பாத்திர கடை, நாச்சியார் கோவில் விளக்குலேருந்து ஆரம்பித்து சுவாமி மேலே 50 விக்கிரகங்கள்லேருந்து ஆரம்பித்து அத்தனையும் அந்த கடைகளில் கிடைக்கும். அது ஒரு 4-5. அதானோன்னா ரெடிமேட் ஷாப்பு, அப்புறம் இந்த டவல் அந்த மாதிரிலாம் விற்குமே, வேஷ்டி டவல், அதை மாதிரி ஆம்பளைகள் ஐட்டம், குழந்தைகளோட ரெடிமேடு ட்ரெஸ்ஸு, அப்புறம் புடவை கடைங்க அதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம அதுக்குள்ளே வந்து ஹோட்டல்கள் நம்மளுக்கு நல்ல கமகமன்னு வாசனை அடிக்கும். என்னப்பா இவ்வளோ வாசனை அடிக்கிறது நம்ம அப்படின்னு நினச்சின்னு போனோம்னாக்க நல்ல வாசனையோட ஹோட்டல் இருக்கும். 2-3 ஹோட்டல்கள் இருக்குது. அப்புறம் தங்க நகை கடை, வைர நகை கடை அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி போனோன்னா கோவில்கள், அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. விராக சுவாமி கோவில் ஒன்று இருக்கும், வேணுகோபால சுவாமி கோவில் இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி கோவில் வாசல்லேருந்து பார்க்குறதுக்கு தான் குட்டி, உள்ளே போனால் நல்ல பெரிய கோவிலாக இருக்கும். அதையும் பார்க்கலாம். அதையும் தாண்டி நம்ம போனோன்னே ஈயப்பாத்திர கடை. ஈயப்பாத்திரம்னா உங்களுக்கு தெரியும், லெட்டில் பண்ணுறது. ஈயப்பாத்திர கடைகள் 4-5 இந்த பக்கம் அந்த பக்கம் உண்டு. அப்புறம் கும்பகோணத்துக்கே பிரசித்தமான டிஎஸ்ஆர் பவுடர் கடை. அப்புறம் வெண்ணெய், ஊத்துக்குழி வெண்ணெய், நெய், சுத்தமான அந்த இடத்துல போச்சே கமகமன்னு வாசனை அடிக்கும். இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் அந்த விராகசுவாமி கோவிலுக்கும் நடுவில் பூக்கடைகள், மாலைகள் கட்டி 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 விற்பா பாருங்க. அந்த பூக்கடைகள் வாசனையும் அந்த இதுவும் ரொம்ப தாங்க முடியாது. அதே மாதிரி கீழே வச்சுட்டு நிறையா தங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச புத்தம்புது கரிகாய்கள், ஃப்ரெஷ்ஷு கீரைகள், அதெல்லாம் பச்சை பசேர்னு அதெல்லாமும் விற்பா. அதெல்லாம் பார்த்துன்னு போனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம போனோடனே அந்த டிஎஸ்ஆர் பவுடர் கடை, ஈயப்பாத்திர கடையெல்லாம் போய், வெண்ணெய் கடை போய், அப்புறம் புடவை கடைகள் எல்லாம் பட்டு புடவையிலேருந்து ஆரம்பித்து சாதாரண நூல் புடவையிலேருந்து ஆரம்பித்து ஹை கிளாஸ் பட்டு புடவை வரலாம், கல்யாண புடவை வரலாம் கிடைக்கிற கடைகள் 4-5 இருக்குது. அதையும் தாண்டி போனோன்னே அரிசி மண்டி, புளி மண்டி, பருப்பு மண்டி, ஒரே மண்டிகள், அதெல்லாம் ஹோல்சேலில் வாங்குகிற கடை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி 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 போனாக்க சக்கரபாணி கோவில் வரும். இத்தனையும் நான் இதில் ஒரு துளியுண்டு தான் நான் சொல்லியிருக்கேன். 10% சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். என்னால் அந்த கடைத்தெருவை மறக்கவே முடியாது. அதுவும் தீபாவளி கடைத்தெரு பார்க்குறதுங்கிறது எங்களுக்கு, ஏன்னா கீழெல்லாம் பட்டாசு கடை போட்டிருப்பா, துணிக்கடை போட்டிருப்பா, ஏலம் நடக்கும். இதோ இந்த டவல் 5 ரூபா அப்படின்னு ஆரம்பிப்பா, எத்தனை ரூபாய்க்கு போகிறதுன்னு ஏல கடை இருக்கும். ஏலன்னா என்னென்னா அப்போ தான் தெரியும். அப்புறம் லைட் அலங்காரம் அது இதுன்னு போட்டு தீபாவளி வந்தால் தீபாவளி கடைத்தெரு பார்க்குறதுன்னு எங்களுக்கெல்லாம் 1 மாதம் முன்னாலேருந்து அது ரொம்ப இது. நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டா அன்றைக்கி அப்போ போகிறோம், அதுவாகவே தள்ளின்னு போகும், அத்தனை கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி இந்த பூரி ஜெகநாத் ரத யாத்திரையிலலாம் சொல்கிறாள், அது மாதிரி தீபாவளி கடைத்தெருவில் இந்த கடைத்தெருவில் வந்து கூட்டங்கள் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப இதை மாதிரி ரொம்ப அழகாக அனுபவிச்சிருக்கோம் அந்த காலத்துலலாம். மாலுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கடைகளில் நீங்கள் போனேன்னா பித்தளை பாத்திர கடை ஆகட்டும், இரும்பு சாமான்கள் ஆகட்டும், நாட்டு மருந்துலேருந்து எல்லாம் கிடைக்கிறது, ஒன்று ப்ராவிஷன் ஸ்டோர் ஆகட்டும், ஸ்டேஷ்னரி ஸ்டோர் இல்லைன்னு ஒரு சாமானுமே கிடையாது இங்கே. அது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வேண்டிய சாமாங்க அத்தனையும் இருக்கும். நீங்கள்லாம் வந்து எப்போவாவது கும்பகோணம் போனாக்க இந்த கடைத்தெரு, அதாவது அந்த ஊர் மால் அதுதான், அதுக்கு இன்னும் வேறு ஒன்றும் இல்லை. மால்லெல்லாம் எல்லாமே 1-2 பங்கு விலையாக இருக்கும். ரொம்ப மலிவானதாக நியாயமான விலையிலையா, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக, அதை மாதிரி ஃப்ரெஷ் ஐட்டம்ஸு, ஒரு நியத்தான ஒரு வியாபாரம் நடக்கிற இடம்னா அந்த கும்பகோணம் கடைத்தெரு. எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு பிடிச்ச மாலுன்னு சொன்னால் அதை தான் சொல்லணும். நீங்களும் கும்பகோணம் போகிற சான்ஸ் வந்தால், கும்பகோணம் கோவில்களுக்கு மாத்திரம் பிரசித்தம்னு சொல்லுவோம் நம்ம, அது மாத்திரம் இல்லை, இது இந்த கடைத்தெருவும் பிரபலமானது. இதை ஒரு தடவை இந்த ராமர் கோவில்லேருந்து ஆரம்பித்து சக்கரமாடி கோவில் வரலாம் நீங்கள் நடந்து பார்த்துட்டு வந்துடுங்கோ. வாங்கிறது 2ஆம் பட்சமாக இருந்தாலும் நடந்து பார்த்து வந்துடுங்கோ. அப்போவே உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது எவ்வளோ உண்மையான
விஷயம் எவ்வளோ தரமான உன் பேச்சு அப்படின்னு புரியும். அந்த மாலை நீங்கள்லாம் விசிட் பண்ணணும், பார்க்கணுங்கிறது. என்னால் மறக்க முடியாத ஒரு மாலுன்னா, என் சின்ன குழந்தையிலேருந்து இன்னி வரலும் நான் லவ் பண்ணுற மாலுன்னா கும்பகோணம் பெரிய கடத்தெரு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா போய் பார்த்துட்டு வாங்கோ. பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. ஏதாவது சாமான் வாங்குங்கோ. எல்லாம் உங்களுக்கு புரியும். என்னென்ன கிடச்சிதுன்னு உங்களுக்கு புரியும். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.